அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நெல்லிக்காயினுடைய மருத்துவ குணங்கள பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். நெல்லிக்காய் ஏழையினுடைய ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இருந்தாலுமே இதில நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உச்சியில இருந்து பாதம் வரைக்குமே உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே அற்புதமான பலன்கள கொடுக்கக்கூடியது. ஏன்னா, இதில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின் சி நிறைந்த இந்த நெல்லிக்காய் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது. அதனால தினமுமே நீங்க நெல்லிக்காய் சாறை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, நிறைய நன்மைகள பார்க்கலாம். இந்த நெல்லிக்காவ சாறா எடுத்து குடிக்கிறத தாண்டி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலாம். தேன் நெல்லி இருக்கு, நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் சட்னி, நெல்லிக்காய் தொக்கு அப்படின்னு பலவிதமா கிடைக்குது. இருந்தாலுமே கூட நீங்க ஜூஸா எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சத்து நிறையவே கிடைக்கும். ஏன்னா இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் துவர்ப்பு அப்படின்ற மாரி எல்லாமே கலந்தே இருக்கும். இந்த கனிய ராஜக்கனி அப்படின்னும் சொல்றது உண்டுங்க. ஆயிலை வளர்க்கக்கூடிய கனி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய்க்கு மட்டும் தான் இருக்கு. சமைத்தாலும் சரி, வேக வைத்தாலும் சரி, காய வைத்தாலும் சரி, வெட்டி நறுக்கி போட்டாலும் சரி, எல்லாமே நமக்கு பயன் தரும். ஸோ மொத்த பயனையுமே வீணாக்காம அப்படியே கொடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனிய நீங்கள் ஜூஸ் ஆக்கி தினமும் எடுத்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. என்றைக்குமே இளமையாக இருக்கணும், 16ஆக இருக்கணும் அப்படின்னு நினைக்க விரும்புகிறவங்க எல்லாருமே இந்த நெல்லிக்காயை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் மட்டும்தான். இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா 80% நீர் சத்து இருக்குங்க. இதோட புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின், இரும்புச்சத்து, பாஸ்பரம், கெரோடின், பாலிஃபினால், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே நிறைந்திருக்கு. அப்படின்றதுனால எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லா வயதினரும், எல்லா விதமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். ஏழைகளுடைய ஆப்பிள் அப்படின்னு இது என்னதான் வர்ணிக்கப்பட்டாலுமே கூட, ஆப்பிளை விட அதிக சத்துக்கள் இருக்கக்கூடியதுன்னா இந்த நெல்லிக்கனி தான். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா 100 கிராம் நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து அதிகமாக இருக்குது. உடலில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய கிரகிக்கக்கூடியதை இந்த நெல்லிக்காய் தான் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லலாம். நெல்லிக்காயில் 80% நீர்ச்சத்து இருக்குது. புரதச்சத்து பார்த்திங்கன்னா 0.5% தான் இருக்குது. கொழுப்பு 0.1% தான் இருக்குது. அதே போல் மாவு பொருள் பார்த்திங்கன்னா 14%, நார்ச்சத்து 3.5%, கால்சியம் 50 யூனிட்டும், பாஸ்பரஸ் 20 யூனிட்டும், இரும்புச்சத்து 1.2 யூனிட்டும், விட்டமின் சி 60 யூனிட்டும் இருக்குது. சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனியை நீங்கள் சாரா எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும். அதில் முதல்ல பார்க்கும் பொழுது இதயத்திற்கான ஆரோக்கியம் தாங்க. ஏன்னா ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு உறுப்புனா அது இதயம் மட்டும்தான். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இதர உறுப்புகளுக்கு ரத்தம் பாய்ச்சக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இதயத்தினுடைய பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மற்ற உறுப்புகளை விட இதயத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நம்மளுடைய இதய செயல்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய இந்த குரோமியம் சத்து தான் தேவையானது. குரோமியம் சத்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை வராமல் தடுக்கும், இதய தசைகளை வலுவாக்கி கொடுக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், இதய வாழ்வுகளில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை சீராக்கி கொடுக்கும். கண்டிப்பாக இதை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மாரடைப்பு வருவதே தடுக்கப்படுதுங்க. இதயத்துக்கு வலு கொடுக்கக்கூடியதே இந்த நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காயினுடைய ஜூஸை நீங்கள் தினசரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை குறைக்குது. இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியேற்றும். உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்தை அதிகமாக்கி உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்கும். உடல் எடையை குறைக்க விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த நெல்லிக்காயை நிச்சயமாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல தான் சிறுநீரகமும் இதயத்தில், அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை எப்படி நீக்கி இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்து கொடுக்குதோ, அதே போல் சிறுநீரகங்களும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வடிகட்டி வெளியேற்றக்கூடிய வேலையை தான் செய்யுது. ஸோ சிறுநீரகம் வெளியேற்றுவதில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா சிறந்த நீர்ப்பெருக்கி அப்படின்னு நெல்லிச்சாரை தான் சொல்லுவாங்க. அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை பெற்றிருக்கிறதுனால இந்த நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியக்கூடிய சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்களை கற்களை மாற்றி கொடுக்கறத தடுத்து நிறுத்துது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கற்கள் உருவாகாது. ஒருவேளை ஏற்கனவே இருந்தால் கூட அதை கரைச்சி சிறுநீர் வழியை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்கனிக்கு அதிகமாக இருக்குது. தினமுமே நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சிறுநீரக கோளாறுகள் இருக்கவே இருக்காது. ஒரு சிலருக்கு நெல்லிக்கனியாக சாப்பிட பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க அந்த நெல்லிக்கனியை சாறு எடுத்து நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கோங்க.
சிறுநீர் பிரியறதுல பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது. அடுத்ததாக எலும்புகள். எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடியதுனாலே கால்சியம் சத்து தான். இந்த கால்சியம் பற்றாக்குறையால் தான் குறைந்த வயசுலேயே மூட்டு வலி வந்துடுது. இந்த கால்சியத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையில் நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் தான் செயல்படுதுங்க. வளரும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் நெல்லிச்சாரோட தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்புகள் பார்த்திங்கன்னா பலமாகும், ஆரோக்கியமாக வந்து வளருவாங்க. அடுத்ததாக பித்தப்பை கற்கள். எப்படி சிறுநீரக கற்களை வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கரைக்கும்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் பித்தப்பையில் உருவாகக்கூடிய கற்களும். உணவு செரிமானமாகவும் அதிலிருந்து பெறப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு எடுத்து செல்றதுலையும் பித்த நீர் தான் வந்து ரொம்ப முக்கியமாக செயல்படுது. அதாவது இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் பித்தப்பை கற்கள் வந்து கரைக்க முடியும், பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த நெல்லிக்காய் சாறு கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. மேலும் நெல்லிச்சாறு கல்லீரலில் இருக்கக்கூடிய நோய் தொற்றையும் கிருமிகளையும் கூட அழைத்து கொடுக்கும். அதனால் மஞ்சக்காமாலை வராமல் வந்து தடுக்க முடியும். மேலும் சிறுகுடல், பெருகுடல் போன்றவற்றில் தங்கக்கூடிய உணவு கழிவுகள் எல்லாமே இந்த உறுப்புகளை எல்லாம் பலவீனப்படுத்திடும். ஸோ இந்த கழிவுகளை கண்டிப்பாக நம்ம வெளியேற்றணும், உறுப்புகளை பலப்படுத்தணும் அப்படின்னா நெல்லிக்கனி தான் ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் நீங்களும் நெல்லிக்காவை ஜூஸாக எடுத்து வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடிய சக்தி பெற்ற இந்த நெல்லிக்கனியை நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு வந்து இது நிவாரணம் கொடுக்கும். அதே போல் வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் சாரை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா உண்ணக்கூடிய உணவு தான் பெரும்பான்மையான நோய்களுக்கு வந்து மூல காரணமாகவே இருக்குது. ஸோ அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட அதனுடைய முழுமையான சத்துக்களை பெறுகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. அதே நேரம் தினமுமே பார்த்திங்கன்னா துரித உணவுகள், அரைவேக்காட்டு உணவுகள், ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவற்றையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தி புண்களை உண்டாக்கும். இந்த வயிற்று புண்ணினுடைய வெளிப்பாடு தான் வாய்ப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய வயிற்றில் புண் வந்து உருவாகாமல் இருக்கணும், வாய்ப்புனால் அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்களாம் நெல்லிக்காய் இலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சரியாக போயிடும். கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட வெளியேறும். நெல்லிச்சாரை நீங்கள் வாய்ப்புண்ணில் படும்படி நல்லா கொப்பளித்து அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வாங்க. வாய்ப்புண் மட்டும் இல்லைங்க, வயிற்று புண்ணும் வந்து குறையும். அதோடு பார்த்திங்கன்னா பல் ஈறுகளும் பார்த்திங்கன்னா வலுப்பெற ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காயில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த நெல்லிக்காயை பல வழிகளில் வந்து கொடுத்துட்ருக்கேங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் யாருக்கெல்லாம் வந்து அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கோங்க. தினமுமே ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. இன்றைக்கி பெரும்பான்மையானவருக்கு ஹீமோக்ளோபினுடைய அளவு தான் கம்மியாக இருக்குது. இதனால் உடலில் சோர்வு, மனசோர்வு அப்படின்னு நிறைய விஷயங்களில் பாதிப்படைகிறாங்க. இந்த நெல்லிச்சாரோட தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோக்ளோபினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் ஒரு மாதம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும், ரிசல்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண் பார்வை வந்து கூர்மையாக்கி கொடுக்கறதுக்கும் இந்த நெல்லிக்காய் தான் ரொம்ப உதவியாக இருக்குது. இளம் வயசுலேயே வந்து கண்ணாடி அப்படிங்கிறது இப்போலாம் சகஜமாயிடுச்சு. கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் புரை, கண் வளருதல், கண் கோளாறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் நெல்லிக்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதனுடைய தீவிரம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். வயசானதுக்கு அப்புறமுமே கூட கூர்மையான கண் பார்வை வேணும் அப்படின்னா நெல்லிச்சாறு நிச்சயமாக கை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் வந்து உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு இதெல்லாம் வந்து குறையணும் அப்படின்னாலும் நீங்கள் நெல்லிக்காய் சாறு வந்து எடுத்துக்கலாம். உடலில் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு மூன்றுமே வந்து சமநிலையில் இருக்கணும். அப்போ தான் சருமம் பார்த்திங்கன்னா அழகோடு இருக்கும், உறுப்புகளை எல்லாம் அழகாக பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் எது கெடுக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கிடைக்குதுங்க. இதுக்காக நீங்கள் பொருட்களை வெளியில் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. விலை குறைந்த வகையில் கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை நீங்கள் பயன்படுத்துங்க, ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். வேறு எதையுமே நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளவு சத்துக்களை பெற்றிருக்கக்கூடிய நெல்லிக்கனி சாறை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நார் சத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்கும். செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அப்படிதாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தினசரி உணவில் நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் பருகிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீர்ச்சத்து இருக்குது, அதோடு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது உங்களுடைய செரிமானத்தை சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தமிழர்களுடைய கை மருந்தே இந்த நெல்லிச்சாறு தாங்க. இதெல்லாம் இப்போ காலப்போக்கில் மறந்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். மறக்காமல் நீங்கள் இனி நெல்லிச்சாறை வந்து உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பதிவில் கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த நெல்லிச்சாறை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள்
நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தகவலை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாரோடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. இதை அவர்களும் பார்த்து பயன்பெறணும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த ஆரோக்கியமான தகவல்களை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லதே சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். மீண்டும் இது போல மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.